இங்கே வந்து ஆகாஷோட அப்பா வந்து சொல்கிறாரு, லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆகாஷ் வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால் செமையாக டென்ஷன் ஆகிறாரு அவர். அடுத்து வந்து இங்கே ஆகாஷ் வந்து யோசிக்கிறாரு, எப்படியாவது வந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்துடணும், அணுக்கிட்ட இந்த தாலியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே அணு வந்து மார்க்கெட் போகிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, நைஸாக வந்து அவங்களோட பேக்கில் வந்து போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பேக்கை இழுக்கிறாரு. கரெக்டாக அணு வந்து திருட கத்துறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. கரெக்டாக அந்த டைமில் ராகவ் வந்து ஆகாஷ் நல்லா அடிச்சுட்டு அணுவை காப்பாற்றுறாரு. உடனே வந்து செமையாக டென்ஷனாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போயிடுறாரு அங்கேருந்து ஆகாஷ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்னடா ஆச்சு அப்படின்னோடனே அடிபட்டுடுச்சு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து துடிச்சு போகிறாரு ராகவ். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னோடனே எல்லாம் அடிச்சது நீ கடைசியில் விசாரிக்கிறியா வந்து அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாரு. ஐயோ இப்படி ஆயிடுச்சுடா உனக்கு அப்படி சொல்லிட்டு துடிச்சு போகிறாரு. துடிச்சா போகிற அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அணுவும் அபியும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சரி எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு வந்து எல்லாமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பிடிங்கன்னு சொல்லிட்டு வண்டியை பிடிச்சி எல்லாமே ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து ராகுவோட வீட்டுக்கு அந்த வண்டி வருது. அதை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம வந்து அபி என்ன இது இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இந்த வீட்டில் தான் சமைக்க கூப்பிட்ருக்காங்க, சமைச்சிட்டோம், இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே தான் பண்ணணும் அப்படின்னோடனே, கடைசியில் என்னோடய எதிரி வீட்டுக்கே நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து டென்ஷன் ஆகிறாங்க. சரி அபிக்கு விருப்பம் இல்லைனா இந்த கான்ட்ராக்டே வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்காக நீங்கள் யாரும் இதெல்லாம் பண்ண வேணாம், சரி பரவாயில்ல வாங்க வந்துட்டோம் செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே அபியும் அணுவும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அஞ்சலியும் பாட்டியும் வந்து அவங்களை வரவேற்கிறாங்க. ஆனால் வந்து ராகவோட சித்திக்கு செம டென்ஷனாக இருக்குது. இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க கிட்ட தான் நாங்கள் வந்து சமையல் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம், நம்ம அபி தான் பண்ண போகிறா அப்படின்னோடனே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் நல்லா பண்ணுவா எது எடுத்தாலும் என்ன நம்பங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அஞ்சலி. சரி உனக்காக நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னோடனே உடனே வந்து சரி ஓகே அங்கே தான் இருக்குது எல்லாமே இடம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து அபி வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்து ஒரு குழந்தை என்ன பண்ணுறா, பபுள்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கா. உடனே வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம அபிக்கு. உடனே அதை வாங்கி அவங்களும் வந்து அந்த பபுள்ஸ் வந்து ஊதுறாங்க. ஃபுல்லாகவே வந்து அப்படியே எல்லா இடமும் வந்து பரவுது அந்த பபுள்ஸ். கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து ஹீரோ வராரு. பார்த்துட்டு வந்து ராகவ் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிற, ஐயோ இவர் கட்டில் மாட்டிகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அபி செம ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுறாங்க. உடனே வந்து ராகவ் பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இன்னொரு இடத்துலையும் வந்து அபி வந்து ராகவை பார்க்குறாங்க. உடனே ஐயோ இவர் பார்த்துட்டோமே சொல்லிட்டு மறுபடியும் ஒழிஞ்சிக்கிறாங்க. உடனே ராகவ் வந்து என்ன பண்ணுறாரு, ஒழிஞ்சிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிட்ட வந்து அப்படியே வந்து நிற்கிறாரு. உடனே பார்த்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க அபி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபி வந்து அவங்க அணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க அக்கா கிட்ட, இந்த மாதிரி வந்து இந்த இவருக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது, இவரோட தொல்லை, டெரர் பார்ட்டி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு, அவரை எப்படியாவது வந்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். எல்லார் முன்னாடி என்ன சொல்ல போகிற, அவரை பற்றி தான் சொல்ல போகிறேன், அவர் நல்லவர் நான் சொன்னேன்ல, நீ கம்முனிரணும் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா முன்னாடியும் வந்து இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இந்த டென்ஷன் பார்ட்டி ரொம்ப மோசமானவர், இவர் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து என்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறியா நீ அப்படி சொல்லிட்டு அப்படி கையை பிடிக்கிறாரு. உடனே பயந்து போயிடுறாங்க. பார்த்தா கனவு, நல்ல காலம்ப்பா, கனவுல கூட எப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு கோவமா அப்படின்றாங்க. கனவுல கூட மாடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அனு. ஆமாம் அனு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறாங்க. அபி வந்து இங்கே வந்து தெரியாமல் வந்து முரளி என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வந்து அஞ்சலி கூட வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாரு. இது